இன்னைக்கு என்ன ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பெல்லாம் பலமா இருக்கு. இந்து, அன்னைக்கு நான் ஏதோ விளையாட்ட செய்ய போய் நீ கோச்சிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை திடீர்னு பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கியிருக்கேன். பரவாயில்ல, அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். இத பாருமா, நான் யார்கிட்டயாவது வெளியே சொல்லிடுவேன், நீ பயப்பட வேண்டாம். நீ என்ன சின்சியரா லவ் பண்ணது உண்மைன்னா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்லுமா. சாரி சந்துரு, வேற வழி இல்லாம இந்த பொய் சொன்னேன். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இல்ல. அப்ப யாரு? அப்ப யாரு? இது உங்க குழந்தை இல்லைன்ற விஷயத்தை தவிர வேற எதுவும் என்ன கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்லுமா. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது? சொல்ல வேண்டாம். எனக்கு தேவையானதை நீ அப்பவே சொல்லிட்டியே. இத பா, டேப் ரெக்கார்டர். நீ பேசினது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த டேப் ரெக்கார்டர் சொல்லு, அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு. டாடி, 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 டாட், ஒரு குட் நியூஸ், ஒரு வெரி வெரி குட் நியூஸ். நீ எப்படா குட் நியூஸ் சொல்லிருக்க? போங்க டாட், இப்ப சொல்ல போற கேளுங்க. ஆனா உங்ககிட்ட தனியா சொல்ல மாட்டேன், ஊரை கூட்டு சொல்லுவேன். ஏய் கமான் கமான், பசங்களா போதும் படிச்சது. சித்தப்பா என்ன சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. அனிதா கம்மியா கம்மியா, அனிதா கமான். ஹே மகள், யூ ஆல்சோ கமான். பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க பொண்ணு பேயாவே இறங்குது. என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண, லைஸ், ஃப்ராட், பித்தலாட்டம், அபாண்டம் எல்லாம் பண்ண இந்த இந்துவோட ஓட்ட வாயாலேயே உண்மையை கக்க வச்சு இந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எல்லாரும் கேளுங்க. லிசன் டு திஸ், லிசன் டு தி ட்ரூத். ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கியிருக்கேன். பரவாயில்ல, சொல்லு இந்து, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? நான் யார்கிட்டயாவது வெளியே சொல்லிட்டு. ஸ்டாப். இந்த இந்து மாதிரி அடாவடி பொண்ணுங்க சொல்ற பொய்னால பாதிக்கப்படுற கடைசி ஆம்பளை நானதான் இருக்கணும். ஓகே டாட், லிசன் டு தி ரெஸ்ட் ஆஃப் இட். நீ என்ன சின்சியரா லவ் பண்ணது எதையும் மறைக்காம சொல்லு. கிளைமாக்ஸ் கேளுங்க. அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சொல்லுமா. சும்மா இது ஒண்ணு இல்ல. என்னாச்சு இதுக்கு? என்னடா இது? இல்ல சக்கா இருக்கு, இப்போ கேட்டு பாருங்க. என்னடா இது வேற பேபி சொல்லுது? இல்ல டாடி, இந்த பேபி வந்து இல்ல, அந்த பேபி வந்து இல்ல. இது கொஞ்சம் இருங்க, இப்ப வர வைக்கிறேன். போதும், வாய மூடு. டாட், மா ஆமாங்க, வாமாங்க. வரவிட்டு நீ கால வரவிட்டு நீ. டேய் வாங்க. அனிதா, அந்த குழந்தை எடுத்து வாமா. மா, இந்த குழந்தை தலையில அடிச்சு சாமி முன்னாடி சத்தியம் பண்றியா? என்னன்னு சத்தியம் பண்ணணும்? என்னவா நீ சொல்றது உண்மைதானே? இந்த குழந்தைய மகனுக்கு தான் பிறந்ததுன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுமா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிங்க டாட். கம் கம் கம், பண்ணு பண்ணு, சத்தியம் பண்ணு. இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா சத்தியம் பண்ணு பாப்போம். கம் கம். இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை உங்க பையனுக்கு பிறந்ததுதான். ஐயோ, அந்த புழுகு ஆகாச புழுகு சாமி முன்னாடி போய் சத்தியம் பண்றா. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த மாதிரி போய் சத்தியம் நான் ஆயிரம் பண்ணுவேன். அப்ப பண்ணுங்க பாக்கலாம். எங்க பண்ணும், யார் மேல பண்ணும், எப்படி பண்ணும், எத்தனை தடவை பண்றோம் சொல்லு, நான் பண்றேன். அப்பா மேல பண்ணா டாடி. சீப்பா டாடி, தலையை கொடுங்க டாடி. யாரது யாரு யாரது யாராவது யாரு? யாரோ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இங்க நம்ம ரெண்டு பேர் தவிர வேற யாருமே இல்லையே. ஆமா, யாரா இருக்கும்? இப்ப புரிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும்ல, அவன் தான் இப்பவே அட்வான்ஸா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். சீ சந்துரு, என் வயிற்றுல இருக்கிற குழந்தை உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு என் வயிற்றுல முத்த கொடுத்துக்கிட்டே நீங்க சொல்லலாம். இந்த கர்மாந்தரம் எல்லாம் வேற நடந்திருக்கு. டாட், அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஏய், நான் எப்ப சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லலன்னு சாமி மேல சத்தியம் பண்ணுங்க. எது எது? அது அப்போ சொன்னேன் டாட். அது சும்மா தமாஷுக்கு சொன்னேன். தமாஷா இது ஒரு பொண்ணை கற்பமாகிறது உனக்கு தமாஷா? ஏன் டாட் இவ்வளவு சீப்பா பேசுறீங்க? ஆமாடா, அவளை கற்பமாகிறது உனக்கு சீப்பா தெரியல. அவ கையில ஒரு குழந்தை கொடுத்து சீப்பா தெரியல. சாமி மேல சத்தியம் பண்ண நான் சொன்னது மட்டும் உனக்கு சீப்பா தெரியுதா? இல்ல டாட், இவ பயங்கரமா நடிக்கிறா. இவ நீ யோகினா சாமி மேல சத்தியம் பண்ற. அது எப்படி டாட் முடியும்? அது சாமி கிட்ட எல்லாம் விளையாட கூடாது டாட். சாமி கிட்ட விளையாட மாட்டேங்க, இந்த மாதிரி எழுச்சி ஓப்பன் அடிச்சு விளையாடுவீங்க. டேய்,
எப்ப சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டேன் நீ பயப்படுறியோ அப்பவே நீ அயோக்கியம் தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் தான் உண்மை இருக்கு. அம்மா என் பேத்தி எடுத்து உள்ள போ. டேய், குடும்ப மானத்துக்கு பயப்படாட்டியும் பெத்த தகப்பனுக்கு பயப்படாட்டியும் சாமிக்காவது பயப்பட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. குணா ஊர்ல இருந்து வந்தோடனே உனக்கு இந்துவுக்கு கல்யாணம். அந்த இளவு சோமா நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பழசெல்லாம் பேசி தாஜா பண்ணும்போது ஏதோ சதி இருக்குன்னு நினைச்சேன். டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசினேன். ஆனா சுவிட்ச் சரியா ஆஃப் ஆச்சா இல்லையான்னு தான் டென்ஷனா இருந்தது. பாவம், நல்லவர் மாதிரி நடிக்க கூட தெரியல. எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா நீ தான் நடிக்கிறிய. ரொம்ப புத்திசாலின்னு நினைக்காத. உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன் பாரு. நான் வந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். நான் வேணா உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டி தரட்டா? என்ன சித்தப்பா, எங்க மேல இவ்வளவு அக்கறை? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஏ தர்புஷ், பயங்கர ஷார்ப்பா இருக்க. அது எப்படி கண்டுபிடிச்ச? பசங்களா, உங்களால சித்தப்பாக்கு ஒரு காரியம் ஆகணும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் சித்தப்பா? ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு குட்டியோட ஒரு சாத்தான் வந்திருக்குல்ல, அது சித்தப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்ணுது. ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை வீட்டை விட்டு துரத்தணும். இது மட்டும் நீங்க சித்தப்பாக்கு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணா நான் வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு வேணாம். அவங்கதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. தர்புஷ்க்கு ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் தர்புஷ்? மாமியா, டெல்யா. நான் என் கிளாஸ்மேட் சிம்ரனை 5 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். டேய், ஆழாக்கு சைஸ் இருந்துட்டு உனக்கு லவ்வா? இதுல சித்தப்பா வேற உனக்கு செட்டப் பண்ணுமா? தப்பா சித்தப்பா, நீ எப்ப எங்க லெவலுக்கு கீழே இறங்கி வந்து ஐடியா கேட்டியோ அப்பவே அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுறணும். சரிங்கம்மா, விட்டுறேன். ஆனா சித்தப்பாவோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கல்ல? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? இப்ப என்ன, அந்த பொண்ணை வீட்டை விட்டு காத்துறோம், அவ்வளவுதானே? யா, டன். என்ன கரெக்டா இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு, பறந்து கொடுறா. ஏய், நீங்க பண்றதுதான் எங்க தப்பா போயிருமோன்னு தோணுதுடா. ஓய், கைனிட்டு காசு வாங்கிட்டல, போயிட்டே இரு. போற ராஜாத்தி, இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிடுவான். எந்த காரணத்தை கொண்டும் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். டேய் வாங்கடா. ஏங்க அப்பா, பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா. சின்ன பிள்ளைல ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல, இது பாம்பலையா? 10 ரூபா லாட்டரி டிக்கெட்டுக்கு என்ன தலைமறைவா வாழ வச்ச நாதாரி, நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா? உனக்கு வச்சிருக்கேன் அணுகுண்டு மேலேயே போட்டுறேன். நம்ம வீட்டுல இவன் என்ன பண்றான்? ஐயோ, அவன் இங்க வந்து தாண்டா அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டான், நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவன் பேரு மைக்கேல், கோவால இருக்கான். நல்லவன். கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான். அவனை கஷ்டப்பட்டு நான் பிடிச்சிட்டேன். நானும் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆஷ், இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லையே சந்திரு, நான் எதுவும் சொல்லலையே. இந்த மானங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்லுவான்? நான் தான் கண்டுபிடிச்சேன். மேட்டர் கொஞ்சம் முத்தி போச்சு. அதுக்காக உன் குழந்தை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குறியே, இது நியாயமா? ரஞ்சித், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீ மட்டும் பாஸ்டா காரியத்தை முடிச்சிட்டு என்ன மெதுவா பேச சொல்றியா? இது ரொம்ப சிக்கலான விஷயம் ரஞ்சித். இது மட்டும் வெளியே தெரிஞ்சது என் குடும்ப மானமே போயிடும். ஓ, உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் மானம் இருக்கு, எங்களுக்கு அது இல்லையா? நாங்க என்ன ஈன பிறவியா? இந்த கருமாந்திரம் வெளியே தெரிஞ்சா ஏமானம் இல்லையா போகும். அதனாலதான் நான் வெளியில சொல்லல. ரஞ்சித், நம்மளாம் ஒரே குடும்பம் மாதிரி. என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகுறோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ சொல்ல வேண்டாம், இவளாவது சொல்லிருக்கலாம்ல. முதல்ல சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஓ, அந்த தாடிக்காரன் இது குழந்தையா? ஒரு குடும்பமே சேர்ந்து இதை குடிச்ச தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரஞ்சித், சீரியஸ்னஸ் புரியாம உளராதீங்க. ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறியா? அது பாவம் இல்லையா? சரி, எனக்கு தான் தைரியம் இல்ல, அப்படியே வச்சுப்போ. நீங்க தான் அப்பான்னு சொல்லிக்கோங்களேன். யார் வேண்டானா? அது என்னால முடியாது. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுல எனக்கு புள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளைய அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறுனா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன்? இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னு தான் நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன். யோ, நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் நீ செட்டப் பண்றதே குறிக்கோடா இருக்கிற. நீ செய்யறதுக்கு பேரு துரோகம். ரஞ்சித், கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன். கூடாது. பேப்பர்ல சொல்லுவேன். கூடாது. ரேடியோல சொல்லுவேன். கூடாது. டிவில சொல்லுவேன். கூடாது. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். கூடாது 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 சொல்லுவேன். அப்ப நான் கொல்லுவேன். மானமே போயாச்சு, என் உயிர் போனா என்ன? ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித், நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளித்தான் போவேன். ஜாக்கிரதை. நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது?
அதுக்கு முன்னாடி நான் ஒன்ன போட்டு தள்ளிடுறேன். இனி ரிவெஞ்ச், ஒன்லி ரிவெஞ்ச். ரோஜா குட்டி, ஜனத்துக்கு படிக்கிற ஆசை வந்துருச்சு. இங்க என்னது என்னது? நீங்க எல்லாம் குழந்தைகளா? கொரில்லா படைகள். 1.5 ரூபா பட்டாசு உங்க கையில கொடுத்ததுக்கு ஒரு குழந்தைய கொல்ல பாத்தீங்களே. உங்ககிட்ட கண்ணி வடி கொடுத்திருந்தா ஒரு ஊரையே காலி பண்ணிருப்பீங்க. உங்க விஷயத்துல நான் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் சும்மாடா. யாரா இப்ப என்ன டேனவன்? நீயாடா? வாட் இஸ் திஸ்? ஏண்டா என்ன மிலிட்டரி பெரம்புதான் எடுத்து வர சொன்னாரு, எக்ஸ்ட்ரா கத்தி கொண்டு வந்திருக்க? முதலாளி விசாரிக்கிற வரைக்கும் தான் பெரம்பு. பட்டாசு கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சது, கத்தி எடுத்து ஒரே குத்து. நல்ல வேலை, குழந்தைக்கு பெருசா எதுவும் அடிபடல. மெடிசின்ஸ் கொடுத்திருக்கேன், சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர். நான் வரேன் சார். டேய் குட்டி பிசாசுகளா, யாரா உங்க கையில பட்டாசு கொடுத்தது? அதை ஏங்க நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு? ரஞ்சித் மாயப்படியா? எனக்கு தெரியாது. மரியாதை சொல்றா. எனக்கு தெரியாது. சொல்றாங்கல்ல. டேய் கம்பி அடுப்புல வச்சிட்டியா? ஏங்க குழந்தைக்கு சூடு வச்சுட்டு? அறிவிட்டா குழந்தைக்கு யாராவது சூடு வைப்பா? சின்ன குழந்தை கூட பாக்காம கையில பட்டாசு கொடுத்தானே, அவனுக்கு வரி வரியா சூடு போட்டு வரி குதிரையாக ஜூல விட்டுறேன். ஐயோ, பட்டாசு கொடுத்து நான் தான் தெரிஞ்ச அந்த மிலிட்டரிக்கார என்ன கொன்னுடுவானே. சொல்றான் சொல்றாங்கல்ல, யாரு கொடுத்தா சொல்றா? முதலாளி நிறுத்துங்க. என்னடா பட்டாசு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். யாரா? அட பாவி, முதலாளி இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காரு, தெரிஞ்சுமா நீ சொல்லல? சொல்றா சொல்றா சொல்றா. வாய் அவங்க அப்படியே சொல்லுவா. சொல்றா. குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தது யாருன்னா? நான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு பட்டாசு கொண்டு வர சொன்னது நான் தான். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நான் தான் அதை ஒளிச்சு வச்சிருந்தேன். பட் எதிர்பாராத விதமா ஊதுவத்தி பட்டு வெடிச்சிருச்சு. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனாலும் எனக்கு கொடுங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருந்தா யார் பொறுப்பு? என் பையன் மேல பழிய போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இப்ப மொத்த குடும்பத்து மேல பழிய போட்டு உள்ளதெல்லாம் பாக்குறியா? தொலைச்சிருவேன். ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. ஐ எம் வெரி சாரி. அதுவா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷ கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? யோ ஓகே, ஒண்ணு இல்ல. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐம் சோ சாரி. ஓகே. என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு? நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே? எப்படி? நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடணுமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லுங்க. கமா. என்ன யாரு? அங்க யாரும் இல்ல. இது பப்ளிக்கா 4 பேர் வந்து போற இடம். நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ எஸ் எஸ் யூ கரெக்ட். அப்போ நான் ஒண்ணு பண்றேன். இந்த விளையாட்டு முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷாவோட விளையாட போறியா? சாவகாசமா உட்காந்து பேசுவோம். ஒடிசே போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பளை நானா இருக்கட்டும். இன்னைக்கோட உன் கதை முடிஞ்சுதுடா. நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வரும்? வந்துருச்சு. இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன இது கட்ட சந்தன மரமா டீ குட்டானு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம். பெரிய சந்தன கடத்தல் வீரப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என் இனிய ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே,
கட்ட பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நத்திங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ எம் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு போல் இருக்கு. ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. உட்காருதா? உட்காருங்க. வேணாம். அதெல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. முன்னாள் நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுல உட்காருங்க. ஐயா, ஐயோ உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு? ஓடி வந்து குத்திடுவோம். ரஞ்சித், ரஞ்சித், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல் மென்டல். ஐயோ